வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ காலையில் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கொடுத்துருந்தீங்க, நெகட்டிவ் ஒரு 2 பேர் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ என்னோட கதையில் வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்தது ஏமாற்றம் இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏமாற்றம்ங்கிறது வேற, எல்லாமே ஃபெயிலியருங்கிறது வேற, சரிங்களா? நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏமாந்து யார் பின்னாடியும் நான் போக கிடையாது. எல்லாமே நான் ஸ்டடி மைண்ட்ல இருந்து நான் எடுத்த முடிவுகள். ஸோ இப்போ வரைக்கும் நான் என் ஹஸ்பண்டோட தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃபெயிலியராக இருந்தால் ஒரு எமோஷ்னல் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அது மட்டும்தான். ஸோ நான் இப்போ ஸ்டடியாக ஒரு முடிவை எடுத்துட்டேன். நான் வந்து என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிச்சத விஷயத்த மட்டும் நான் பண்ணிவிட்டு பிடிக்காத விஷயத்த எல்லாத்தையும் நெகட்டிவாக நவுத்தி வைக்க போகிறேன். ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்த எல்லாரும் இன்னைக்கு எனக்காக கேர் பண்ணி நிறைய பேர் அவங்க மனசுக்குள்ளே இருந்தது கூட என்கிட்ட சொல்லிடுங்க. ஒன்று நீங்கள் லேடிஸு என்னன்னா வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க, இனிமேட்டு நம்ம லைஃப்பில் நம்ம பாசிட்டிவாக என்ன இருக்கணுமோ அதுக்கு மட்டும் கொண்டு போவோம். சத்தியமாக சொல்கிறேன், நான் யார்கிட்டையுமே ஏமாறலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் இதாக ஆகலை, சரிங்களா? நான் என்னோட உழைப்பில் தான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரையா சார்ந்து வாழ்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அதெல்லாமே கண்டிப்பாக வந்து அவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கைன்னு. ஒரு ஏஜுக்கு மேலே எல்லா பிரச்சனையும் வந்தால் பரவாயில்ல. ஆனால் நான் லவ் பண்ணது எல்லாமே உண்மை தான். ஆனால் என் லைஃப்பில் யார்கிட்டையுமே நான் மிஸ்யூஸ் ஆகி அவங்கள்ட்ட நான் என் லைஃப்பை கொடுத்துட்டு போனது வந்து இல்லவே இல்லை. யார்கிட்டையுமே நான் ஏமாறல. எல்லாரும் என்னை ஏமாத்த ட்ரை பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஆனால் நான் எங்கேயுமே ஏமாறல. என் வீட்டுக்காரை நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ கூட அவர் கூட தான் இருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, எதுலேயுமே நான் ஏமாறல, சரிங்களா? நீங்கள் எதோ சொல்லி எதோ கொண்டு போயிட்டீங்க. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லி வச்சுருக்கிறீங்க. ஸோ அப்படியும் என்னை ஒரு ஜீவன் லவ் பண்ணி ஏமாத்திருந்தாலும் அதுங்க தான் வந்து அருவிக்கட்டத்தனமாக எப்படி சொல்கிறது, அதுங்க தான் வந்து நாளைக்கு ஐயோ இந்த பிள்ளை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணணும். நான் எதுக்கு மிஸ் பண்ணேன்னு ஃபீல் பண்ணணும். நான் எதுக்கு இதாகணும் சொல்லுங்கள்? நான் அழுகிறனால எல்லாமே மாறிட போதா? இல்லை, அந்த அழுகை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனா எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, அதுக்காக அழுதேன். ஸோ யாருமே டோன்ட் வரி, எதுவும் பிரச்சனை இல்லை. நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் நல்லா தான் இருக்கேன். கடையான என் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்தாங்க. அது எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தான். ஆனால் யார் பின்னாடியும் இன்ன வரைக்கும் போயிட்டு எப்படி சொல்கிறது, எதையுமே நான் இழக்க கிடையாது. அதுக்கு எனக்கு டைமும் இல்லை, சரிங்களா? நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன், எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு நினைக்கலாம். நான் வந்து யார் மேலே அன்பு வச்சுருக்கேன், யார் என் பின்னாடி வராங்களோ அவங்கள மட்டும்தான் இது பண்ண முடியும். சரி, ஒருத்தர் என்னை விரும்பி ஒரு விஷயத்துக்காக என்னை விட்டுட்டு போகிறாருன்னா அவர் தானே அன்லக்கி. சொல்லுங்க, நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்காக நான் எங்கே உட்காந்து அழுகணும், என் வீட்டுக்காரரை கஷ்டப்படுத்தணும், சரிங்களா? நம்ம கூட இருக்கிறவரை நம்ம அழகாக நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். ஸோ பாசிட்டிவாக மட்டும் நான் நினைக்கலாம், நெகட்டிவாக நீங்கள் எல்லாமே தப்பாக நினைக்கிறீங்க. என்னோடய அழுகைக்கு காரணம் வந்து நிறைய விஷயம் இருக்குது, இது மட்டும் இல்லை. ஆனால் சத்தியமாக நான் எந்த விஷயத்துலையும் தப்பாக போக கிடையாது. அக்காவுக்கு இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. பாய்ங்க.